நம்ம லைஃப்பில் ஒரு சில இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவோம். ஆனால் அது என்னமோ தள்ளி போயிட்டே இருக்கும். அது ஏன் தள்ளி போகுதுன்னு காரணமே தெரியாது. ஆனால் கடைசியாக ஒரு நாள் அந்த இடத்த பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவலாக இருக்கும். நானும் என் நண்பனும் கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த பார்த்துட்டோம். அந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைஞ்சிச்சு. அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண சில இனிமையான தருணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றோம். பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நாளாக நெட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை அச்சீவ் பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஹாய், குட் மார்னிங் நண்பர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன குட்டி ரைட் போக போகிறோம். இது வந்துட்டு மேப்பில் பார்த்துருப்பீங்க, நெட்டா வியூ பாயிண்ட் தான். நெட்டா வந்துட்டு ரொம்ப நாளாக நான் போகணுன்ட்டு சென்னையில் இருக்கும்போது நான் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு யோசித்த விஷயம். ஸோ இப்போ தான் அது வந்துட்டு நடக்க போகுது. ஸோ லிட்டில் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப நான் எக்ஸைட்மெண்ட் வைக்கலை. ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படியானா நம்ம சேஞ்ச் ஆகலாம், எப்படியானா நம்ம பார்க்க முடியாமல் கூட போகலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஆனால் பியூட்டிஃபுல் பிளேஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. போன வ்ளாகில் வந்துட்டு ட்ராவல் வ்ளாகில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணோம். சிட்டார் டேம் 2 போனோம். ஸோ அந்த லொக்கேஷன்ஸோட கொஞ்சம் பக்கத்தில் தான் நெட்டா இருக்குது. ஸோ கொஞ்சம் சிட்டார் டேம் 2 அந்த லொக்கேஷன்ஸ் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்க போது ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோகிராஃபிக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு, அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்குது நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே டைம் ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய எடுப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ 14 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. நீட்டாக போயிட்டு நீட்டாக வர போகிறோம் நாங்கள். லெட்ஸ் சி. ஸோ போகிற வழியில் அப்படியே உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ், இப்போ பெட்ரோல் பங்கில் இருக்கோம். பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புறது தான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு நிற்கிறான். நம்ம அப்படி இங்கேருந்து கிளம்பி நான் சொன்ன மாதிரி 14 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் வேறு ரூட்டு பிடிச்சிருக்கோம். ஸோ போகிற வழியில் எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போவோம். இங்கேருந்து கிளம்பலாம், அவ்வளோதான். காய்ஸ், இது என் இடத்துலேருந்து திருப்பரப்பு போகிற ரூட்டில் வந்துட்டு இது இன்னொரு ரூட்டு, மெயின் ரூட் கிடையாது. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் ரூட்டு. இது ஃபுல்லாகவே க்ரீனரியாக ஒரு மாதிரி மூடி டைப்பில் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ரப்பர் பிளான்டேஷன் தான். ஃபுல்லாகவே ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இதுக்காகவே நிறைய பேர் அடிக்கடி இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க.
இதுதான் ஃபால்ஸு. இங்கேருந்து பார்த்தா தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இங்கேருந்து பார்த்தாலே அந்த வியூ கரெக்டாக மாட்டிடும். திருப்பரப்பு அந்த தண்ணி வரித இடம். இப்போ தண்ணி இல்லை, ஸோ ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது பார்க்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு வேன்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் பார்க்கிங் காசு வாங்குவாங்க போல். ஸோ இது லாட்ஜஸ், இங்கே வந்தால் தங்கலாம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 2-3 லாட்ஜஸ் இருக்குது. ஸோ இது வந்து கடைகள், நிறைய கடைகள் இருக்கும் இங்கே. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ இதை டோக்கன் வாங்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ரூட்டு. இப்படியும் போகலாம் ஃபால்ஸுக்கு, கோயிலுக்கும் இப்படி போகலாம். ஸோ அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கேயே நம்ம போய்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல கூகுள் மேப்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மெயின் ரூட்டில் கூப்பிட்டு போகாமல் ஒரு ஷார்ட்கட் எடுக்க வச்சு வந்து ஒரு அழகான சீனிக்கான ஒரு பிளேஸை எங்கள் கண்ணு முன்னாடி காட்டுச்சு. ஸோ அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ரைட் பண்ணி போகும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. இது எந்த இடம்? கைஸ், இதுதான் சிவலோகம். ஸோ வைகுண்டம் எஸ்டேட்டு பக்கத்தில் இது ஒரு எக்ஸாக்டாக சிவலோகம் தானே? ஓகே. ஸோ இது வியூ பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ஜாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் மச்சான். சிட்டாறு அந்த இது டேம் ஜாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நீ? ஆக்சுவலாக கைஸ் இதுதான் வியூ பாயிண்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக நெட்டா டேமோட ஒரு பேக் ஏரியா தான். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பைக்கு அங்கே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்டிங்கு ஒரு 2-3 கிளிக்ஸ் எடுக்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இதுக்குள்ளே தான் போகணும். டூரிஸ்ட் எல்லாம் இங்கே தான் போகிறாங்க. இதுக்குள்ளே நடந்து போயிட்டு அங்கே தான் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து 2-3 கிளிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம் டக்குன்னு. ஸோ கடைசியாக நெட்டாக வியூ பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அங்கேருந்து ரொம்ப கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் உடம்பை ஹைட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டினோம். ஸோ அங்கே ஒரு பாட்டி எங்கள்கிட்ட அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
இயற்கையோட அழகை வந்து ரசிக்கிறதுக்கு எல்லையே கிடையாது. ரசிச்சுட்டே இருக்கலாம். இந்த நெட்டான்ற இடத்த பற்றி சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நெட்டான்றது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு அழகான பிளேஸ். பெரும்பாலும் கேரளா மக்கள் தான் இங்கே வந்து அதிகமாக விசிட் பண்ணுவாங்க. தமிழ் மக்களுக்கு வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அதிகமாக இந்த இடத்த பற்றின விஷயம் தெரியாது. இந்த இடம் இருக்கான்னே தெரியாது. ஸோ எங்களுக்கே ரீசெண்டாக தான் இந்த இடம் இருக்கிறதே தெரியும். அதுவுமே இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ நெட்டான்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்துட்டு இப்படி தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. அதிகமாக இங்கே கேரளா பீப்புள்ஸ் வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் ரெகுலராக வந்து இங்கே சாப்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்த ரீசன் அதுதான். இங்கே வந்துட்டு நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடமும் இருக்குது. நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்க கடைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த நெட்டாவோட மெயினான ஒரு அழகே வந்துட்டு இந்த நெட்டான்ற டேம் தான். இந்த டேமில் இருக்கிற தண்ணி, அதை சுற்றி இருக்கிற மலைகள், அந்த மலைகளை சுற்றி இருக்கிற மரங்கள், ஸோ இதெல்லாமே சேர்த்தது தான் நெட்டான்ற ஒரு அழகான பிளேஸ். நம்ம ரொம்ப நாளாக நெட்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். நெட்டாக போனோம். நீ லீவில் வரும்போதே சொல்லிட்டு இருந்தல. இப்போ தான் அது அச்சீவாக இருக்குது. நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம், வந்துட்டோம். அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். உனக்கு எப்படி இருந்துச்சு நம்ம எக்ஸைட்டாக வரும்போது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நான் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ அப்போ எனக்கே தோணும், இந்த மாதிரி நம்ம இங்கே இருந்துட்டு பக்கத்தில் இருந்துட்டு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். அப்போல்லாம் தான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக போகலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்னைக்கு கூட்டமும் இல்லை, இன்னும் நல்ல ஒரு ஃபீல் ஆக்சுவலாக வந்தது. அதாவது இவ்வளோ பக்கத்தில் ஒரு நல்ல பிளேஸ் வந்து வச்சுக்கிட்டு நானும் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆமாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெய்னி சீசன்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தோம்னா கண்டிப்பாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல பிளேஸ். ஸோ கைஸ், நாங்கள் வரும்போது ஒரு வியூ காமிச்சோம். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தூரத்தில் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம வரும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி காட்டணும்ல, அதே இதுதான். அது பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டும் இருக்குது, தூரத்தில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன மச்சான்? அனந்தியா ரெசார்ட். இங்கே வரவங்களுக்கு வந்துட்டு ரெசார்ட்டில் தங்குறதுக்கும் வசதிகள் இருக்குது. நிறைய கடைகள், இங்கே சொல்லப்போனால் எக்கச்சக்க கடைகள் இருக்குது. சாப்பிட்றதுக்கு விதவிதமாக சாப்பிட்லாம். சாப்பாடு எப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம டேம்லேருந்து அப்படியே பிடிச்சி மீன், அப்படியே ஃப்ரெஷ் மீன் அப்படியே பிடிச்சி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. வந்து நம்ம எந்த மீன் கேட்குறோமோ அதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. நிறைய கடை இருக்குங்க. இதனால் ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும், சில இடத்துல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வசதிகள் ரொம்ப இருக்காது. ஸோ இங்கே அதுக்கும் பஞ்சம் இல்லை, எல்லாத்துக்குமே பஞ்சம் இல்லை. எல்லாமே வந்தோன்னா காலையில் வந்துடுங்க. காலையில் வந்துட்டு ஏதாவது சமைச்சு அப்படியே சாப்பிட்டு ஒரு ஈவினிங் மாதிரி கிளம்பும்போது சில் அவுட்டாக இருக்கும். ஸோ இதான் இந்த ட்ராவலோட கண்டென்ட் நம்ம பார்த்துட்டோம் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான். இனிமேல் அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். Until bye from myself and K. Prabhu. Ashwin.